தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீடு யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான பிரச்சனையில் கார், ஆட்டோ, வீட்டு உபயோகப் பொருட்கள் என கண்ணில் பட்ட பொருட்களையெல்லாம் அடித்து நொறுக்கிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வீரவாஞ்சியில் உள்ள அந்த வீட்டுக்கு கணபதி என்பவரும் சதீஷ் பாலாஜி என்பவரும் சொந்தம் கொண்டாடி வரும் நிலையில் சதீஷ் பாலாஜி தரப்பு தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒன்னாவது இருக்க அக்கா வீடு 12 மணிக்கு அவ வீட்டை உடச்சி நொறுக்கியிருக்காங்க. நொறுக்கவும் நாங்கள் சத்தமாக ஃபோன் போட்டு சொன்னோம், அப்படி நொறுக்குதாங்க வைக்காங்க அப்படின்னு. காவல்துறைக்கு ஃபோன் போட்டு சொன்னோம், அப்படி அராச்சரம் பண்ணுதாங்க, ஆம்படியால் கிடையாது வீட்டில் அப்படின்னு சொன்னோம். அந்த அன்றைக்கி நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. திருப்பி ஃபோன் போட்டால் திருப்பி அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை, பிசின்னு வந்தது. திருப்பி ஃபோன் போட்டு அவங்க போய் கேமரா உடச்சிடணும். கேமரா யார் உடைச்சான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க. கேமரா உடைச்சது யார் அவங்க கேமரா தான் நாங்கள் தான் உடச்சிருக்கான்னு நினச்சி அவங்க வீட்டில் அவ்வளோ பொருளையும் நொறுக்கிட்டு அருவாள் எடு வெட்டதுக்குன்னு இருக்கான். சரின்ட்டு இவங்க போய் வீட்டுக்குள்ள போய் பொம்பளை போய் கதா போட்டி படுத்துட்டாங்க. திருப்பி காலையில் பேசிக்கிடுவோன்னு சொல்லி அப்புறம் 1-2 மணி நேரம் கழிச்சு எங்கள் வீடு 3வது இருக்குது வீராஞ்சி நேரில். எங்கள் வீட்டில் வெளியே நின்றுக்கிட்டு நான் வெளியே தான் கட்டில் போட்டு படுத்துருந்தேன். டம்முன்னு சத்தம் கட்டுது. ஏன்னா எந்த பேரை உடைக்கிறதுக்காரன்ட்டு நான் வந்தேன். ஒருதான் பீர் பாட்டில் வச்சுருந்தான், ஒருதான் கம்பி, ஒருதான் அருவா வச்சுருந்தான். காரை ஒருத்தன் உடைச்சான், ஆட்டோ உடைக்கல. ஒருத்தன் பீர் பாட்டில் கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டான். நானே மரம்போலும் ஓடிட்டோம், இல்லாட்டா மேலே பட்டிருப்போம். கதவை திறக்கமுன்னா கேட்டில் ஒரு மீதி மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டான். பீர் பாட்டிலோட எரிஞ்சிட்டு போயிட்டான் வீட்டுக்குள்ள வரைக்கும். பெரிய பாட்டிலோட கீழே விழுந்து காலில் அடி எடுத்தா ஆஸ்பத்திரியில் வந்துருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னாங்கன்னு இன்னும் ஒன்றுமே தெரியல. என்னன்னு கேட்கவும் முடியல நேரம் வரைக்கும். நடவடிக்கை எடுக்கலை. எப்படியாச்சும் காவல்துறை நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து நல்ல வழியாக கட்டணும். நாங்கள் எத்தனை நாளைக்கு பதட்டி எடுக்கலாம்? எப்போ பார்த்தாலும் அருவாள் எடுத்து வெட்டிடுவாங்க. அப்போ பொம்பளை நாங்கள் எத்தனை நாளைக்கு பதட்டி எடுக்க முடியும்? சொத்து பிரச்சனை தான், அந்த வீட்டு பிரச்சனை தான் 3 நாள் நடக்கும். அதை பேசியும் முடிக்கவும் மாட்டாங்க. எதுக்குன்னே தெரியல. வர சொல்லுதாங்க, ஸ்டேஷனுக்கு போனால் திருப்பி போங்க, இன்னொரு நாளைக்கு வாங்கங்க. இப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் அலையுதோம். என்னன்னே கேட்க முடியாங்க. எங்கள் பொம்பளையில நாயா அலைய வைக்க அவங்க அவங்கள சேர் போட்டு நல்லா உட்கார வச்சு பேசுகிறாங்க. எங்களை நாயை விரட்டின மாதிரி விரட்டுறாங்க. காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து ஆகணும், இல்லாட்டா நாங்கள் செத்துருவோம் எல்லாரும் சேர்த்து. ஆமாம், என்னன்னு தெரியல. நான் நீட்டு போலீஸுக்கு ஃபோன் போடுன்னு சொன்னோம்னா அறவாளை கத்தி எடுங்க, போலீஸுக்கு போகணும். போலீஸுக்கு சொல்லு, பயமா போலீஸுக்கு? நான் 30,000 கொடுக்கேன், 20,000 கொடுக்கேன். சீட்டு கலப்பு நடத்துகிறாங்களாம், 20,000 கொடுக்க, 25,000 கொடுக்க வாங்குறேன்னு அவங்க பேசுகிறாங்க. இப்படி சொன்னோன்னா போலீஸ் ஒரு தடவை நல்லா பேசுகிறாங்க, ஒரு தடவை எங்களை விரட்டுறாங்க. அப்போ எங்களுக்கு ஆள் இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய? படித்தவங்களுக்கு தான் போலீஸ் உண்டா? படிக்காதவங்களுக்கு அப்போ அவங்க விரட்டி விட்டு கொல்ல சொல்லிடுவாங்களா? இப்போ அவங்க தான் கொல்ல சொல்கிறாங்களா எங்களை? எத்தனை நாளைக்கு நாங்கள் பதறி வாழ முடியும்? 4 பேர் டெய்லி தண்ணியை போட்டு அக்கா மருமை வெளியூரில் இருக்காங்க. அவர் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சி அடிச்சுட்டு அவர் வாட்டில் எங்கேயும் போய் 15 நாள் ஆச்சு. அவர் தான் கேமரா உடைச்சாங்க. பொம்பளியெல்லாம் இருக்கும் அருவாள் எடுக்கம் பண்ணு சாமத்தில் லைட்டு கீட்டு எல்லாமே உடைச்சிட்டாங்க வீட்டில். அருவாள் எடுன்னா அப்போ பொம்பளியை நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது காவல்துறை எனக்கு நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க. நாங்களும் 1.5 வருஷத்துக்கு மேலே அலைதன்னு வைங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.